குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். உலக நண்பர்களே, உங்கள் அனைவரையும் தைலாவர தோட்டம் அதில் வசிக்கின்ற நான் எப்பொழுதும் போல பாசத்தோடு வரவேற்கிறேன். இது 45வது வியாழக்கிழமை. 45 நாள் நாம வியாழக்கிழமை தவிர கூடியிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். என்னுடைய பெரிய மகளுக்கு இன்னைக்கு 43வது திருமண நாள். இந்த ஒரு பொருள் சொல்ல மாதிரி எத்தனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடும். அதுதான பொருள். அந்த வகையில இன்றைக்கு என்னுடைய பெரிய மகளுக்கு திருமண வாழ்த்துக்களை நானும் ஊடக நண்பர்கள் சேர்ந்து திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறப் போகிற நாள். என்னுடைய நான் அதிகம் நேசிக்கின்ற பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தமிழ்குமரன். தமிழ்குமரனுக்கு இன்றைக்கு இப்பொழுது உங்கள் முன்னாலே மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமனம் செய்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களோடு அனைவருடைய வாழ்த்துக்களோடு ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி சங்கம் அனைவரும் அவருக்கு வேற ஆதரவு அலுவலர்கள் ஊடக நண்பர்களாகிய நியமம் அவருக்கு ஆதரவு தருகிறது. கடிதத்தை
சரியா? நன்றிங்க. நல்லா இருக்கு. இதுல ஒரு கதை சொல்ல போறேன். என்ன கதைன்னா, இவருக்கு ஏற்கனவே இந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. இதே போன்ற நியமனங்கள் தான் இங்கே கொடுத்தேன். அந்த வாசப்படி தெருவாசப்படி அது போறதுக்குள்ள இவர் போன் பண்ணி எங்க அப்பா கொடுத்துருக்காரு, நான் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும், வாழ்த்துக்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் முடியாது, நீங்க ராஜினாமா பண்ணிவிடு, அதை கொடுத்துரு, ஏற்றுக்க முடியாது அப்படி என்று உறவு மறுபக்கத்திலிருந்து வர இந்த பிள்ளை அதற்கு போய் என்னிடம் ஓடி வந்து சொல்ல, நானும் பதறி போய், நீ ஒன்றும் ராஜினாமா பண்ண வேண்டாம், அதை கேஷியம் போட வேணாம், நியமனத்தை வேலையை போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாசம் 2 மாசம் ஆகிருக்குமா, 2 மாசம் மேல ஆகுது. அது ஒழிட்டே நாட்கள். அந்த நேரம் பார்த்து கட்சியினுடைய பொதுக்குழு அந்த பொதுக்குழுல கலந்துக்கலாம் தமிழ்குமரன், அவருடைய மனைவி சத்யா, அவருக்கு ஒரு பெண் தெய்வம், ஒரு பையன், 4 பேரும் நாளைக்கு பொதுக்குழுனா இன்னைக்கு சாயந்தரமே வந்து பாண்டிச்சேரி ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து தங்கிடுறாங்க. இப்படி தங்கி இருக்கிற வேலையில பொதுக்குழு கூடுகிற அன்று காலை 7:30 மணிக்கு நான் பல்துறைக்கு கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு போன், தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது. இதை தமிழ்குமரன் எப்படி சொல்றதுன்னு மனசு கேட்கல. எப்படியோ சொல்லித்தான் என்னுடைய மனம் நொந்து போன மனத்தோடு அவருக்கு தகவல் சொல்லியிருக்கார். அவர் அந்த பொதுக்குழுக்கு வராமல் பாண்டிச்சேரியிலே தங்கிட்டு ஊருக்கு போயிட்டார். தமிழ்குமரன் பொதுக்குழுவுக்கு வந்து மேடையில எல்லாம் யாரும் போறாங்க, கீழே இருக்கிற வரிசையில இங்கே ஒரு இடத்துல உட்காந்துருப்பார். அதன் பிறகு 2 மாசம் கழிச்சு தமிழ்குமரனுக்கு நான் போன் பண்ணி அந்த நியமனத்தை போய் கேஷு போட்டிருப்பா, நீ போய் பார்த்தியா? இல்லை பார்க்கல. கேஷு போட்டிருப்பா, கேஷு போட்டா. அதன் பிறகு அந்த பொறுப்பு, அந்த பதவி என்னுடைய 3வது பேர் முகந்தனுக்கு வேற ஒரு பொதுக்குழுல அறிவிச்சார். அப்பொழுதுதான் மைக்கு
என் மேல் பாய்ந்தது. அதையெல்லாம் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது அந்த பொறுப்பை உங்கள் முன்னாலே ஊடகத்தின் முன்னாலே அவருக்கு இப்பொழுது வழங்கியிருக்கிறேன். அவர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நாம் அனைவரும் வாழ்த்துவோம். ஒரு கட்சியில ஒரு பொறுப்பை நான் விரும்பி கொடுக்கிறேன்னு சொன்னா இவரே ஏன் ஏற்றுக்கல, அனுப்புறவனே ஏற்றுக்கல, தன் சொந்த அக்கா பையனையும் ஏற்றுக்கல. அந்த பொறுப்பு அப்படியே காலியா இருந்தது. இப்பொழுது அந்த பொறுப்பு நிரப்பப்பட்டது. உங்கள் முன்னாலே அதை பார்த்தீங்க. தமிழ்குமார் நியமனம் அவர் சிறப்பாக செயல்படுவார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, உங்களுடைய வாழ்த்துக்களை ஒரு சேர நாம் அவருக்கு தெரிவிப்போம். முகநூல், ட்விட்டர் நம்ம நிறைய வந்திருக்கு. அக்க போற அவர்களை பற்றி வேலை கேவலமாக எழுதுறது, கேவலத்திலையும் மிக கேவலமாக எழுதுறது. ராமசாமின்னு உயிரோட இருக்கலாம், அவன் செத்து போட்டான். மாலை 5 மணிக்கு பேஸ்புக்ல போட்டா எப்படி இருக்கும்? ஒரு கதை சொல்றேன், எனக்கு கதையே சொல்லிக்கிறேன். என்ன கதைன்னா, என்ன மாற்றம் தஞ்சை மாவட்டத்துல கும்பகோணம். அங்க இருக்கிற ஒரு பையன் ஒரு முகநூல்ல என்ன துண்டு போட்டு இருக்கணும் மூக்கல கல்யாண வச்சு அழுத்தணும் அப்படின்னு ஒரு பதிவு. இந்த பதிவு போட்ட அந்த பையனுக்கு இளைஞர் சங்கத்துல ஒரு பதவி. நம்ம என்னுடைய கட்சியில கிடையாது, வேற ஒரு இளைஞர் சங்கத்துல ஒரு பதவி. இப்படி ஒரு மாசம் 2 மாசமா அக்க போற அபத்தமா, அசிங்கமா, அருவருக்கத்தக்க பதிவுகள் தினமும் எழுதுவதை சிலர் வாடிக்கையாக வைத்திருக்கிறார். அதையெல்லாம் கூட நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த செல்போன், இதுக்காக கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி மேலை நாடுகள் அல்ல கீழே நாடுகள்லாம் இந்த மாதிரி கேவலமா ஒருத்தரை பற்றி
போடுவதற்கு கண்டுபிடிக்கல. கண்டுபிடித்த விஞ்ஞானிகள்லாம் இப்ப நடைமுறை பார்த்தா வெட்டி தலைவரை இதை எதற்கு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கணும்னா உங்களுடைய உலகங்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு வேண்டியவர்கள்லாம் இந்த மாதிரி தாறுமாற பதிவு போடலாம், எழுதலாம், நீங்க கண்டிங்க. அதுக்கு ஒரு குரல் சொல்லியிருக்காரு கொண்டவர். இனிய உறவாக இல்லாத குரல் தனி இருப்ப ஐகவன் இந்த மாதிரி அசிங்கமா பேசுறதுல தனி இருக்கும்போது பழுத்த கனி காயை அந்த காயை அந்த மாதிரி ஒரு பொருள் சொல்லியிருக்கார். ஆக நண்பர்களே, இந்த நல்ல நாளிலே தமிழ்குமரனுக்கு ஒரு கட்சியிலே ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். அவர் சிறப்பாக செயல்பட நான் அவருக்கு உறுதுணையாக இருந்து என்னுடைய கட்சியினர் எல்லோரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து நல்ல பெயரை எடுத்துக் கொடுப்பார்கள். அந்த வகையில் உங்களுடைய வாழ்த்துக்களோடு அது நடைபெறும். நான் இந்த ஒரு சொன்னேன், கழுத்துல மூக்குல அவனை வச்சு அழுத்தம். அவனுக்கு மாவட்ட மாநில இளைஞர் சங்க துணை செயலாளரா, மாநில இளைஞர் சங்க துணை செயலாளர் பொறுப்பு இத மாதிரி போட்டதுக்காக நிறைய இருக்கு. அப்பப்ப சொல்றேன். இந்த நல்ல நாள்ல அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அனைவரும் அடிக்குது. நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும். எந்த கட்சியில சார் மாநில இளைஞர் சங்கம் எந்த கட்சியில பொறுப்பு எந்த கட்சி சார்ந்தோம்னு கேட்கறாங்க. அவரு பாமக சொல்றாரு, எங்க கட்சியில இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கரூர்ல அதாவது விஜயோடைய பரப்புரையில நெரிசல சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அது குறித்து பாக்குறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் அவங்க போய் பார்க்கல, நேர்ல போய் பார்க்கல, அஞ்சலி செலுத்தல. அவர் அங்க நிகழ்வு நடக்கும்போது அவர் சென்னை கிளம்பி போயிட்டாரு. ஒரு அரசியல்ல மூத்த ஒரு அரசியல்வாதியா இந்த நிகழ்வு எப்படியா பாருங்க? இந்த மாதிரி பத்தி அந்த குடும்பங்களுக்கு அந்த இடங்களுக்கு கேட்கிறேன். இதிலிருந்து நாம என்ன செய்யணும்னா, இனி எல்லாரும் அரசியல் கட்சி நடத்துகிறார்கள் அல்லது வேறு கூட்டங்கள் நடத்துறவங்கன்னா எச்சரிக்கையா ஒரு உயிரோட பலியாகக்கூடாது. அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்து எழுதணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு காவல்துறை வழிகாட்டணும். அவங்க இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா நுழைவாங்க.
நான் லட்சக்கணக்கான போக்குவரத்து போட்டேன். எல்லா கட்சிகளுக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இது போன்ற துயர சம்பவங்கள் இனி ஏற்படாமல் அவர்கள் பார்த்துக் கொள்ளணும். அதுதான் ஐயா அவர்களோட போக்கு எப்படி பாக்குறீங்க ஐயா? இப்ப ஒரு இறந்துட்டாங்க 41 பேரு. ஒரு 2ஆம் கட்டத்துல கூட அந்த குடும்பத்தை இது வரைக்கும் சந்திக்கல. இது நீங்க ஒரு முயற்சியான அரசியல் தலைவர், அந்த போக்கு சரியான போக்கு அவங்களுடைய போக்கு? நடந்த போனதை பற்றி இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாரும் சொல்லணும், நாமும் சொல்லட்டும். திமுக சதி செய்திட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது வந்து நியாயமா பாருங்க. திமுகவில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் ஏதாவது ஒரு பொறுப்பாளர் கேட்டு நம்ம சரி செய்யலாம் கேட்கறது. தமிழக அரசோட செயல்பாடு எப்படி இருக்கு அந்த விஷயத்துல? தமிழக முதல்வர் அங்கு நள்ளிரவே நேரடியா போனாங்க. அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? இந்த இதனுடைய கருவு அதெல்லாம் போய் பார்த்து எல்லாம் செய்யணும். ஒரு முதல்வர் என்ன செய்யணுமோ அது செய்திருக்காரு. ஐயா, மரக்காணம் கலவரத்துல சம்பந்தப்படாத தாங்கள் கைது செய்யப்பட்டீர்கள். அன்றைய அரசு உங்களை கைது பண்ணாங்க. ஆனா 41 பேர் இறந்த விபத்துல வந்து அந்த தலைவர் வந்து அந்த இடத்துல இருந்திருக்காரு. ஆனா இது வந்து தமிழ்நாடு அரசு அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. காரணங்கள் என்னங்க? ஐயா படம் அப்படியே சினிமா படம் சார். ஐயா சினிமா படம் அப்படியே அதாவது சொல்லுவார் அது இருக்குது வரும். நீங்க கட்டாயம் பாருங்க. ஐயா கடைசியா ஒரு 3 நாள் கழிச்சு கடைசியாக அதாவது விஜய் சம்பவம் நடந்த பிறகு 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வெளியேறாரு. அந்த சிஎம் வந்து ஏதாவது காரணம் மாதிரி அந்த வீடியோ பதிவு இருக்கு. அது குறித்து என்ன தகவல் சொல்றாரு? அவர் சிஎம் காரணமாக முடியாது. அவர் வீடியோ அப்படிதான் பதிவு பண்ணிக்கிறாரு. அதான் ஏதாவது சொன்னாங்க. அக்கப்பூர் ஆசாமி நிறைய இருக்காங்க. சரி, அக்கப்பூர் ஆசாமி அது ஏதாவது பொதுவாக இப்போ மக்களுக்கு இந்த மாதிரி இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் பார்க்கறதுக்கே அவங்க பயப்படுறாங்க. அதான் இதெல்லாம் போய் பார்க்கணுமா அப்படின்ற அந்த பார்வை அமைதியோட இருக்கிறோம். அடுத்த வாரம்